ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:1. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகும் செய்தியின் தலைப்பு, சண்டைகளை கையாள்வது எப்படி. ஹவு டு ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட் இன் த ஃபேமிலி. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும்போது அதை எவ்விதமாக கையாள்வது, அதை எவ்விதமாக மேற்கொள்வது, அதற்கு எவ்விதமாக விடை காண்பது, இதை குறித்து நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் சண்டையே போட்டதில்லை பாஸ்டர் அப்படின்றவங்க யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க விரும்பலை. ஏன்னா அந்த கேள்வி அர்த்தமற்ற ஒரு கேள்வி. சில பேர் சண்டை போட்டு ஓஞ்சிருப்பீங்க. சில பேர் இன்னும் சண்டையில் போர் இன்னும் தொடர்ந்து மூண்டு கொண்டே இருக்கிறது. சில பேர் அடுத்த சண்டை எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் சண்டையை ருசித்து பார்த்தவங்க. அதாவது நிறைய வேளையில் நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனம்லாம், நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி இல்லை, இந்த மாதிரி வசனங்கள்லாம் வரும்போது ஆண்டவரே இன்னும் பலன் தாரும் ஐயா அப்படின்ற மாதிரிலாம் ஜெபம் உள்ளந்து எழும்போம். சண்டைகள் பொதுவாக வீடுகளிலே வருவது சகஜம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. நிறைய பேர் வெளியில் வந்தாங்கன்னா ரொம்ப தேவதூதர்கள் போல இருப்பாங்க. அவங்க வஸ்திரங்கள், அவங்க பாடல், அவங்க ஜெபம், அவங்க பிரசங்கம்லாம் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கார் பாருங்க அவரை மாதிரி நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்களேன்னு மனைவி வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த அம்மாவை பார்த்தா இன்னும் சொல்லவே வேண்டாம், வாய்க்கு வாய்க்கு ஸ்தோத்திரம் தான். நீங்கள் பேசுனீங்கனாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த சகோதரன் நினைப்பார், அந்த சகோதரி பார் எப்பவுமே வாயில் ஸ்தோத்திரம் தான், நீ இருக்கியே ஒரே சண்டைக்காரி நீனு. அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க ஸ்தோத்திரம் போடுறதே வீட்டில் அவங்க ஆத்திரத்தை காட்டுறதுக்கு தான், அதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க. அவங்க எல்லா விதத்துலேயும் அவங்க ரெடி ஆகுறாங்க. அவங்க ஸ்தோத்திரம் போடுறாங்கனாலே எங்களுக்கெல்லாம் பயம் பாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆக மொத்தம் பொதுவாக எல்லார் வீடுகளிலேயும் சிறிய விதத்திலேயோ பெரிய விதத்திலேயோ ஏதாவது ஒரு சண்டை அல்லது மனக்கசப்பு, மனத்தாங்கல் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ரெண்டு பேர் கணவன் மனைவியாக வெவ்வேறு சூழ்நிலைகளிலிருந்து வருகிறவங்க ஒன்றா இணைஞ்சு ஒன்றா வாழும்போது சண்டை சச்சரவுகள்லாம் வர்றது ரொம்ப இயல்பான ஒரு காரியம். ஆனால் இந்த சண்டைகளை நாம் சரியான விதத்தில் கையாள வேண்டும். நீங்கள் சரியான விதத்தில் சண்டைகளை நீங்கள் கையாளவில்லை என்று சொன்னால் அது நமக்குள்ளே வேற்றுமை, விரோதம், கோபம், பழி வாங்குதல், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் குறை சொல்லுதல், அன்பற்ற கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசினுடைய கிரியைகளும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு இது ஒரு வழிகாட்டியாக, ஒரு வடிகாலாக மாறிவிடும். அதனால தான் நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அதே வேளை நீங்கள் ரெண்டு பேருக்கு வருகிற சண்டைகளை நீங்கள் சரியாக கையாண்டு விடுவார்களானா முன்பிருந்ததை பார்க்கலும் அந்த குடும்பத்தில் இன்னும் அதிகமான ஐக்கியமும் அதிகமான ஒற்றுமையும் ஏக சிந்தையும் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரியாக நீங்கள் அதை கையாண்டுட்டீங்கன்னா ஒருவருக்கொருவர் இருக்கிற புரிதல் இல்லாத நிலைமை, ஒருவருக்கொருவர் இருக்கிற பாதகமான எண்ணங்கள், இதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைச்சிரும். வேதம் இந்த சண்டைகளை எவ்வாறு கையாளுறது அப்படின்றத குறித்து அதிகமாக நமக்கு போதிக்கிறது. சண்டை இல்லாமல் வாழணும்னு நமக்கு எச்சரிக்கிறது, நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்றைக்கு இதை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். அதாவது இன்றைக்கு நான் ஏன் இந்த டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதங்களில் சண்டைகளால் நம்ம காயப்பட்டு ஒருவரை விட்டு நாம் பிரிந்து தனித்து வாழ்ந்து அல்லது நம்ம ஒருவருக்கு ஒருவர் காயங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் ஆண்டவர் கிருபையினாலே கர்த்தருடைய தயவை நாம் பற்றி கொண்டு சண்டைகளை மேற்கொள்ள நாம் பழகி விடுவோமானால்
கர்த்தர் கிருபையாகவே இந்த சண்டைகள் நமக்கு ஏற்படுத்தின பாதகங்களை காட்டிலும் அதன் மூலமாய் நம்முடைய குடும்பங்களை ஒருமித்து கொண்டு வருவதற்கு தேவன் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு how to handle these conflicts in family, குடும்பத்திலே வருகிற சச்சரவுகள், சண்டைகள், இதை எவ்வாறு கையாள்வது? முதலாவது, நம்பர் 1 எழுதிக் கொள்ளுங்கள். have a good reason to have a conflict. சண்டையிடுவதற்கு அல்லது ஒருவருக்கொருவர் விரோதம் உண்டாவதற்கு ஒரு நல்ல காரணத்தை நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். Do you have a good reason enough to have a conflict with your spouse? உங்களுடைய கணவனோடோ மனைவியோடோ நீங்க ஒரு விரோதமோ ஒரு சண்டையோ ஒரு சச்சரவோ, அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும், அவங்கள கொஞ்சம் நின்று 2 கேள்வி கேட்டு அது காரியங்களை சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு முதலாவது ஒரு நல்ல காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். காரணம் இல்லாமல் இதை விதமான காரியங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நீதிமொழிகள் 12:16 சொல்லுகிறது, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லச்சையை மூடுகிறவனோ விவேகி. எல்லா காரியங்களையும் பிரச்சனையாக எடுத்து பேச வேண்டியது அவசியமில்லை. எல்லாவற்றையுமே பிரச்சனையாக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நீங்கள் ஒரு காரியத்தை பிரச்சனையாக எடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவற்றை முதல்ல கேட்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் சண்டைக்கு ஒரு காரணமா? இதையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு போய் நான் பிரச்சனையை கிளப்ப வேண்டுமா அப்படின்னு சொல்லி முதல்ல கேள்வி கேட்கணும். நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா அநேக பிரச்சனைகளை நாம் பேசி கூட தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேக காரியங்களை பேசாமல் இருந்து அமைதியாக இருந்தாலே அது தானாகவே என்ன போயிடும், அந்த பிரச்சனை நம்மை விட்டு அகன்று போய்விடும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் நீங்கள் யோசிக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பிரச்சனையாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. சிலருடைய பிரச்சனையே இதுதான். அவங்க மனசில் என்ன தோணினாலும் அதை ஒரு போராட்டமாக ஒரு பிரச்சனையாக அவங்க வெளியே கொண்டு வந்துடுவாங்க. எதை பற்றி பேசாமல் இருக்கணும், எதை பற்றி பேசணும்னு கூட தெரியாது. அதனால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஓயாத சண்டை இருந்து கொண்டே இருக்கும். இந்த ரேடியோ ஓடுற மாதிரி, உட்காந்தா ஒரு பிரச்சனை, எழுச்சா பிரச்சனை, நின்னா பிரச்சனை, சாப்பிட்டா பிரச்சனை, சாப்பிடலனா பிரச்சனை, தண்ணி குடிச்சா பிரச்சனை, தண்ணி குடிக்கலனா பிரச்சனை, படுத்தா பிரச்சனை, எழுச்சா பிரச்சனை. அவங்க அந்த கான்ஃப்ளிக்டை தொடர்ந்து காரணமே இல்லாமல் கிளப்பி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் முதல்ல கேட்கணும் ஒரு கேள்வி, இந்த பிரச்சனையை நான் உண்மையாகவே கிளப்பணுமா? இதை ஒரு பிரச்சனையாக மாற்றணுமா? இதுக்கு நான் ஒரு சண்டையை நான் கிளப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று கேட்கணும். இது ரொம்ப தேவையான ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை பிரச்சனையாக மாற்றுறதுக்கு முன்பாக, நீங்கள் அதை சண்டையாக எழுப்புறதுக்கு முன்பாக, 2 பேருக்குள்ளே அதை நீங்கள் போராட்டமாக கிளப்புறதுக்கு முன்னால் நீங்கள் சில கேள்விகளை கேட்கணும். சில கேள்வி எழுதி கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான கேள்விகள். முதலாவது, இந்த பிரச்சனையை நான் எழுப்புவதற்கு என்னுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் மை மோட்டிவ் பிஹைண்ட் பிரிங்கிங் அப் திஸ் கான்ஃப்ளிக்ட்? இந்த காரியத்தை நான் ஒரு பிரச்சனையா என் ஒய்ஃப்ட என் ஹஸ்பண்ட ஷேர் பண்றேன், இதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள், நமக்குள்ளே இருக்கிற கருத்து வேற்றுமைகளை நான் சரி செய்து கொள்வதற்காக தான் நான் இதை பிரச்சனையாக கொண்டு வர்றேனே தவிர, பிரச்சனையில் மகிழ்றதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனை எழுப்பக்கூடாது. சிலருக்கு சொல்யூஷன்ஸே தேவையில்லை. தே வாண்ட் டு பி இன் அ கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ஃபைட்டிங். இது சிலருடைய சுபாவம். அவங்களுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அதுவே ஒரு பிரச்சனை ஆகிடும். என்ன தப்புன்னு முடிச்சுட்டாங்க, கொஞ்சம் நேரம் போகுன்னு பார்த்தேன், பட்டு நின்று போச்சே, இவ்வளோ சீக்கிரமாக சமாதானம் வந்துருச்சே, கொஞ்சம் நேரம் இதை பற்றி பேசி கொஞ்சம் பிரச்சனையை கிளப்பலான்னு நினச்சேன். அதை போல நினைப்பவர்கள் இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். எல்லாவற்றையும் நாம் பிரச்சனையாக எழுப்ப ஆரம்பித்து விடுவோமானா இது நம்முடைய ஒரு மனதை எடுத்துவிடும். அதனால தான் எபேசியர் 4:3 சொல்கிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள்னு போட்டிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. டு கீப் த யூனிட்டி த்ரூ த பாண்ட் ஆஃப் பீஸ். ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாவற்றையும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா
நம்ம ஒன்றா இருக்கிறத பார்க்கிலும் பிரிந்து போகிற வாய்ப்புகள் அதிகமாக வந்துடும். ஆகவே நான் எதற்காக இதை கொண்டு வர்றேன், இது எங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்துமா, இந்த பேச்சு, இந்த ஒரு விவாதம் எங்களுக்குள்ள ஐக்கியத்தை பலப்படுத்தாது அப்படின்னு தெரிஞ்சா அதை குறித்து அமைதியாக இருப்பதே நல்லது. இந்த இந்த தலைப்பு நம்ம குடும்ப வாழ்க்கையினுடைய நெருக்கத்துக்கு ரொம்ப அவசியமா, இதை நான் பேசி தீக்கிறதுனால 2 பேர் இன்னும் ஒற்றுமையாக மாற போகிறோமா, இது தேவனுடைய பார்வையில் ரொம்ப பெரிய காரியமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஒன்றுமே இல்லாத காரியமாக இருக்கும். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையினுடைய ஆழத்தை போய் தேடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. 10 பைசா கூட என்ன இருக்காது, விலை இருக்கவே இருக்காது. காரணமே இல்லாத எந்த காரியத்திற்குமே உதவாத காரியங்களை சண்டை இடுகிற பழக்கம் சிலருக்கு உண்டு. அதுலேருந்து வெளியே வாங்க. ஆஸ்க் யுவர் செல்ஃப், வாட் இஸ் மை மோட்டிவ் ஃபார் பிரிங்கிங் அப் திஸ் இஷ்யூ. 1 மணி நேரம் இதை பற்றி நான் விவாதிக்க போகிறேன், பேச போகிறேன். 2 பேரும் ஒருத்தரை கொண்டு சத்தம் போட போகிறோம், சண்டை போட போகிறோம், கேள்வி கேட்க போகிறோம். இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இது ரொம்ப அவசியமா? இது பரலோகத்துக்கு நரகத்துக்கு நடக்கிற பெரிய போராட்டமா? இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுனால நரகத்திலேருந்து இவங்க பரலோகத்துக்கு வர போகிறாங்களா? என்ன பிரச்சனை இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்காது. அற்பமான காரியங்களை அற்பமாக ட்ரீட் பண்ண பழகணும். சின்ன சின்ன காரியங்களை கூட எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் குற்றம் கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்து சண்டை இழுத்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ண மாட்டீங்க. இருக்கிற அன்பின் கயிறுகளை நீங்கள் முறித்து போடுவீங்க. ஸோ ஆஸ்க் யுவர் செல்ஃப் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மை மோட்டிவ்? வை ஆம் ஐ பிரிங்கிங் அப் திஸ் இஷ்யூ? ஏன் இந்த பிரச்சனையை நான் பேசுகிறேன்? இதை பிரச்சனை ஏன் இதை நான் பிரச்சனையாக மாற்றி கொண்டிருக்கிறேன்? அநேக காரியங்களை கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா இதெல்லாம் பற்றி தேவையே கிடையாது, இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துட்டு பார்க்காதது போல போக வேண்டியது அவசியம் நீ கண்டுபிடிப்பீங்க. ரெண்டாவது am I interested in nagging or meddling? ஒருத்தரை சும்மா நக்கிறதுன்னு பாருங்க, நச்சுன்னு பாருங்க, இதுதான் என்னுடைய நோக்கமா, இதுதான் என்னுடைய பிரியமா? am I interested in nagging or meddling with an issue? நீதிமொழிகள் 26:17, வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருப்பான். எப்படி? அந்த நாய் சும்மா தான் படுத்து கிடக்கும், அந்த நாய் தான் அது சும்மா தான் படுத்து கிடக்கும். சும்மா போய் அதை காதை பிடிச்சி தூக்க அது விடுமா? அது அதுக்கப்புறமா கடிக்க, அதுக்கப்புறமா அதை 2 அடிக்க. எதுக்கு இந்த வம்பு? சிலருக்கு கொஞ்சம் வீடு அமைதியாக இருந்தாலே பிடிக்காது, உடனே அவங்களுக்கு புதுசாக வெளிப்படுத்தல் வந்துடும். இன்றைக்கி என்ன பிரச்சனையே இல்லாமல் இருக்கே, ரொம்ப நாள் ஒரு பிரச்சனையை பேசாமல் இருக்கும், பேசலாமா? இன்னைக்கு சில பேருக்கு அமைதி ரொம்ப பெரிய டார்மெண்ட், அவங்களுக்கு பெரிய டார்ச்சர். அது அமைதியாக இருந்துடக்கூடாது வீடு, எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கணும். ஆர் யூ மெட்லர்? சில பேர் அப்படி இருக்காங்க, மெட்லிங், அன்னெசரி திங்ஸ், பிரயோஜனமே இல்லாதவைகளை அவங்க பேசி 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 அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க. மூன்றாவது, நான் இந்த பிரச்சனையை கிளப்புவதற்கு இஸ் திஸ் ரியலி அபவுட் மை ஹேட்ரட் ஃபார் மை ஸ்பவுஸ்? என்னுடைய துணைவியாரை, என்னுடைய கணவரை, அவர்களை குறித்த ஏதாவது ஒரு விரோதத்தை என் மனசில் மறைச்சு வச்சுக்கிட்டு தான் நான் பிரச்சனையை தேடுறேன்னா, ஏதாவது ஒரு விரோதத்தை நான் மனசில் மறைச்சு வச்சுக்கிட்டு பிரச்சனையை நான் உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறேனா அப்படின்னு யோசிக்கணும். நீதிமொழிகள் 10:12 பாருங்க, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். மனசுல ஒருத்தரை பற்றி நமக்கு ஒரு பகை உணர்வு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா பாருங்க, அவங்க எதை செய்தாலுமே நமக்கு தப்பாக தான் தெரியும். உண்மையே இல்லையா? மனைவியை ஒருத்தங்க பயக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கணவன் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறமா அது என்ன செய்யும்னா அவர்களை என்றைக்குமே நல்லவர்களாக காட்டாது. அவங்க நல்லதே செய்தால் கூட அதற்கு தவறான ஒரு அர்த்தத்தை புகட்டி அதை சண்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வளர்த்து கொண்டே இருப்பாங்க. கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் சும்மா பிரச்சனை பண்ணுறேன், ஏதாவது என் மனைவியை குறித்து ஒரு விரோதம் என் மனசுக்குள்ள ஆழத்தில் மறைச்சு வச்சிருக்கேனா? சில பேருக்கு அந்த பிரச்சனையை நேரடியாக பேச முடியாது, அதனால சுற்றி வளைச்சி ஏதாவது பிரச்சனையை இவங்களே உருவாக்கிடுவாங்க. சம்பந்தமே இல்லாத காரியங்களில் தலையிட்டு அவங்க பிரச்சனைகளுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. எத்தனை முறை நீங்கள் சமாதானம் பண்ணாலும் சண்டையிலேருந்து வெளியே வர மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு ஆணி வேரை போல என்ன இருக்கும்னா ஒரு காரியம் ஆழமாக அவங்களுக்குள்ள ஒரு விரோதத்தை அவங்க வளர்த்திருப்பாங்க. அதனால் அந்த மனைவி எவ்வளவு நல்லவளாக தன்னை காட்ட முயற்சி செய்தாலும், அந்த கணவன் எவ்வளவு நற்காரியங்களை செய்தாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பார், அந்த பொண்ணு திட்டு வாங்கிட்டே இருக்கும்.
அப்போ அந்த மனைவி யோசிப்பா, அந்த கணவன் யோசிப்பா, நான் என்ன தான் செய்யணும், இவர்கிட்ட நல்ல பேர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் என்ன தான் பண்ணணும். இதை போல சில குடும்பங்கள் உண்டு. நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு பாராட்டு கிடையாது, என்ன பண்ணாலும் ஒரு சண்டையில் முடியுது, என்ன பண்ணாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே. அதை போய் ஆழமாக தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி கணவனுக்கு விரோதமாக ஒரு சின்ன விரோதம் இருக்கும். என்னைக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதை பழி வாங்குறதுக்காகவே ஒன்றன் மேல் ஒன்று பிரச்சனைகளை கொண்டே இருப்பாங்க. அதனால் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த சும்மா நான் சண்டையை போட்டுகிட்டே இருக்கேன்னு ஏதாவது நான் சால்வ் பண்ணாத விரோதங்கள் தான் என் லைஃப்பில் இருக்கா? அந்த வேரை வச்சுக்கிட்டு அப்பப்போ அதை முளைக்க இது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கா? ஏதாவது ரிசால்வ் பண்ணாமல் வச்சிருக்கிறேனா? சண்டைகளை தீர்க்காமல் வச்சிருக்கிறேனா? பிரச்சனைகளை தீர்க்காமல் வச்சிருக்கிறேனா? மனசில் வந்த வருத்தங்கள் கோபங்கள் எல்லாம் நான் சரியாக ட்ரீட் பண்ணாமல் நான் வச்சிருக்கிறேனா? கேட்க வேண்டிய கேள்வி. கடைசியாக சண்டைகளை உண்டு பண்ணுறதுக்கு முன்னால் கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி, நான் இரக்கம் இல்லாதவனாக இருக்கிறேனா? இந்த பிரச்சனைக்கு நான் இன்னும் கொஞ்சம் இரக்கத்தை காட்டாமல் இருக்கிறேனா? should I give more grace? இந்த காரியத்தில் இன்னும் கொஞ்சம் நான் இரக்கமாக டீல் பண்ணுறேனா இல்லையா? பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? நான் உங்களுக்கு சொன்னது போல கவனிங்க, சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது பாருங்க, நாம் கொஞ்சம் இரக்கத்தை காண்பித்து, நாம் கொஞ்சம் தயவை காண்பித்து, அட விடுங்க பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு சின்ன காரியம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன், அது என்ன பண்ணாது, பிரச்சனையாகவே தெரியாது. நாம் அதை இரக்கம் காண்பிக்காமல் எல்லாத்துக்குமே நியாயம் புகட்டணும், எல்லாத்துக்குமே ஒரு எஸ் ஆர் நோ ஆன்சர் வந்துடணும், ஒரு முடிவை கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைப்போமானா அநேக ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. இட்ஸ் இஸ் வெரி ட்ரூ. பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், இந்த பிரசங்க நேரத்தில் நிறைய பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்க சத்தம்லாம் கேட்குது. இது வரைக்கும் உங்களுக்கு கேட்டிருக்காது, இப்போ கேட்கும். இப்போ நம்மளுக்கு ஏன் கேட்குது அப்படின்னா, பிகாஸ் வி ஹாவ் டர்ன்ட் அவர் மைண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் தெம். இப்போ கேட்குதா இப்போ சத்தம்? பாருங்க, இனிமேல் உங்களுக்கு பிரசங்கம் முடியும் கேட்டே இருக்கும். நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். உங்களை எதுக்கு ட்ரெயின் பண்ணணும்னா, இந்த சத்தங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. சில பிள்ளைங்க நடந்துட்டு இருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க அழுதுட்டு இருக்காங்க, முணங்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை இக்னோர் பண்ண நம்ம பழகிறோம். அது பேசிட்டு போட்டு விடுங்க, அதுக்கு இருந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது ஆனால் கேட்காது. அந்த சத்தம் எழுப்பப்படுது ஆனால் உங்களுக்கு காது கேட்காது, உங்கள் கவனத்துக்கே வராது. இப்போ எனக்கு கூட அந்த மாதிரி தான் பாருங்கள். நான் ரொம்ப கவனிக்க வச்சுக்கிடுங்க, அப்புறமா அவ்வளோதான், என் பிரசங்கத்தை நான் மறந்துட்டு ஒவ்வொரு பிள்ளையாக திருத்துற வேலையில் இறங்கிடுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? நான் சொல்கிறேன், விளங்குதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேண்டில் ப்ராப்ளம்ஸ். நம்ம கொஞ்சம் இறக்கம் உள்ளவர்கள, see that's how they will be. பிள்ளைங்கன்னா அப்படி தான், பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு விட்டிங்க வச்சுக்கிடுங்களேன், அது உங்களுக்கு பிரச்சனையாக எழும்பாது, அது ஒரு போராட்டமாக எழும்பாது. அந்த இரக்கம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுவீங்க. அந்த இரக்கம் இல்லாமல் போகும்போது தான் சண்டைகள் உருவாகிறதுக்கு காரணமாகுது. அப்போ நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இங்கே எழுப்புறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க, இதுக்கு ஏதாவது நல்ல காரணம் இருக்கா? ஏன்னா யாரும் எழுப்பாமல் பிரச்சனை தானா என்ன பண்ணாது, எழும்பாது. சொல்லுவாங்க பாருங்க, 2 கை சேர்ந்து அடித்தாதான் என்ன பண்ணும், ஓசை வரும். அதே போல தான் பிரச்சனையை நாம் எழுப்பாட்டி பிரச்சனை எழும்பாது. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம பிரச்சனையை எழுப்புறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி, இதற்கு நல்ல காரணம் இருக்கா? இதனுடைய முடிவில் ஏதாவது எங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஐக்கியம் வரப்போகுது, சில காரியங்களை நான் சரி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் இருக்கா? அல்லது விரோதங்கள், இரக்கமே இல்லாத சுபாவங்கள், சண்டை போடுறதுல நமக்கு இருக்கிற ஆர்வம், சும்மா ஒரு காரியத்தை காதை பிடிச்சி இழுக்கிறது போல, நாயை பிடிச்சி இழுக்கிறது போல, சும்மா கிடக்கிற காரியத்தை கூட தோண்டி எடுக்கிறது, இதை போன்ற பழக்கத்தினால் நான் ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துட்டேனா, அந்த பழக்கம் இருக்குமானா நான் வெளியே வந்துடணும். அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஒரு 2 பேருக்குள்ள ஒரு மனத்தாங்கள் வரும்போது அதை நீங்கள் எழுப்புறீங்க, அதை ஒரு பிரச்சனையாக எழுப்புறீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு காரணம் இருக்கான்னு முதல்ல கேட்கணும். போதுமான அளவில் போதிய காரணம் இதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கணும். 2வது ரொம்ப முக்கியமாக கேட்க வேண்டியது, இந்த ஆரம்பத்தை பற்றியே பேசுகிறேன், காரணத்தை உண்மையாகவே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, 2வது இந்த பிரச்சனையை குறித்து நம்ம பேச போகிறத எப்படி ஆரம்பிக்க போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முதல் கோணல் முற்றிலும் கோணல். பாருங்க, எந்த பிரச்சனையும் நம்ம பேசி தீர்க்க முடியும். ஏன்னா இந்த நாடுகள் கூட, 2 நாடுகள், பெரிய பெரிய தேசங்கள் கூட அவர்களுடைய பெரிய பிரச்சனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா,
ஒரு மேஜையின் 2 பக்கத்தில் உட்காந்து தீர்த்து முடிச்சிடுறாங்க. பெரிய பெரிய சண்டைகளை பேச்சுவார்த்தையினால என்ன பண்ணிடுறாங்க, தீர்த்துடுறாங்க. ஆனால் நம்மளால நம்ம வீட்டுக்குள்ள இருக்க 2 பேர் பிரச்சனையை நம்ம என்ன பண்ண முடியல. உலக போர் 1, 2, 3, 7ன்னு போயிட்டே இருக்குது. அது வருஷத்துக்கு ஒரு உலக போர் தான். சில பேர் போரே நிற்க மாட்டேங்குது. அப்போ ஏன் அப்படி நிற்காம அந்த போர் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு ஒரு காரியத்தை நான் பிரச்சனையை எழுப்பும்போது அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு சில பேருக்கு தெரியாது. தே டோன்ட் நோ ஹவு டு ஸ்டார்ட் எ கான்ஃப்ளிக்ட். அதை எப்படி ஆரம்பிக்கணும். நீதிமொழிகள் 29:20 சொல்லுகிறது, தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். காரியத்தில் பதறது, அதாவது சில வேளையில் பாருங்கள், நம்ம மனைவி நம்ம கணவன் பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு குறை இருக்கும், அவங்க திருந்த வேண்டியது, மாற வேண்டியது, நம்ம குடும்பத்தை வித்தியாசமாக நடத்த வேண்டிய சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது. அதெல்லாம் கற்பனையில் நம்ம வாழ்ந்துக்க வேண்டியது தான். கல்யாணத்துக்கு முன்னால் கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான். அந்த டைமில் என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளோதான். என் வருகிற மனைவி தேவதையை போல இருப்பாள் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிடுங்க. அது அந்த காலம் முடிஞ்சு போச்சு. நிஜ உலகத்துக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அதே போல் கணவன் கூட, இந்த உலகத்தில் என் புருஷன் மாதிரி ஒரு ஆளும் இருக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் விசுவாசி அறிக்கை பண்ணுறது, ஜெபிக்கிறது, கனவு காண்றது, அதில் என்ஜாய் பண்ணி முடிச்சுக்கிடுங்க. ரியல் லைஃபுக்கு வந்தீங்கன்னா that's not how that person is going to be, because nobody is an angel. யாருமே தேவதூதன் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் சில குறைகள் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் சில பலவீனங்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, வீடு பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் எல்லாம் சுத்தமாக இருக்கும், இவங்க குளிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, சமைக்க மாட்டாங்க. சில பேர் நல்லா சமைப்பாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. இல்லை, சில பேர் சீக்கிரமாக எழுச்சிருவாங்க, சில பேர் எழும்பவே மாட்டாங்க. சில பேர் வேலைக்கு போகவே மாட்டாங்க, சில பேர் வேலையிலேருந்து திரும்பி வரவே மாட்டாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் ஒழிய. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வகையறையாக இருக்கும். புரியுதுங்களா? ஒன்றில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இன்னொன்றில் வீக்காக இருப்பாங்க. சில பேர் ஜெபமே பண்ண மாட்டாங்க, பைபிளே தொட மாட்டாங்க. சில பேர் திறந்த பைபிளை மூட மாட்டாங்க, எப்பவும் ஜெபம். ஒரே ரிஷி போல தான் வீட்டில் இருப்பாங்க. மனைவிட்ட கூட பேச மாட்டாங்க. அது பேசினா கூட 2 வார்த்தை பேசினா எனக்கு ஒரு பரிசுத்தம் குறைஞ்சி போகுது, நீ பேசாத, நான் ஃபுல்லாக ப்ரேயர் தான். எப்போ கேட்டிங்கனாலும், சில சகோதரிகள் எப்போ கேட்டிங்கனாலும் ஃபாஸ்டிங். நான் யோசிப்பேன், இவனை குடும்பம் நடத்துகிறாங்களா இல்லையா? எந்த பைபிளில் போட்டிருக்க கொஞ்ச காலம் மாத்திரம் உபவாசத்திற்காக பிரிந்து இருக்கணும்னு. இவங்க லைஃபே பிரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். கேட்டிங்கன்னா 40 நாள் ஃபாஸ்டிங்னுவாங்க, 14 நாள் ஃபாஸ்டிங்னுவாங்க, 21 நாள் ஃபாஸ்டிங். பாவம் அந்த புருஷன் என்ன பாடுபடுவாரோ தெரியல. இன்னொரு குடும்பத்தை போய் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் என் மனைவிக்கா ஜெபமே பண்ண மாட்டேங்கிறா பாஸ்டர். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு வகையாறையாக தான் இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ இன்பமாக இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயே என்ன இருக்குன்னா, there are issues. Sometimes you have to deal with it. கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்கணும், அதை பற்றி பேசணும். இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இப்படி நடக்காதீங்க, இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் எப்பொழுதும் வரதான் செய்யும். அதான் கான்ஃப்ளிக்ட். ஒருத்தரை செய்கிற காரியத்தை நீ செய்கிறது சரியில்லைன்னு சொன்னால் எல்லாருக்குமே மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சொல்லி தான் ஆகணும் சில வேளையில். ஆனால் நான் சொன்னேன், முதல்ல காரணம் சரியாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிடணும். 2வது அதை எப்படி சொல்லணும், எப்படி அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கணும்னு தெரியணும். பதற்றம் இருந்துச்சுன்னா அதை சும்மா தொடாமலே விட்டுருக்கலாம். தொட்டுட்டு அப்புறமா என்ன ஆகிடும், அது செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அதை நிறுத்தவே முடியாது. ஸோ யூ நீட் டு நோ ஹவ் டு ஸ்டார்ட் இட், எப்படி அதை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு சில பாயிண்டர்ஸ் கொடுக்குறேன். நம்பர் 1, சூஸ் அ குட் டைம் டு டாக். ஏதாவது ஒரு காரியம், ஒரு மனத்தாங்கல் 2 பேருக்குள்ள இருக்குன்னா அதை பேசுறதுக்கு நல்ல நேரத்தை முதல்ல தேடணும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஒரு மனைவிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னு இருக்கீங்க, அவங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு மனசில் இருக்குது. அவங்க நல்லா சுடு தண்ணியை நல்லா சூட வச்சுட்டு இருக்க நேரத்தில் போய் பேசாதீங்க. என்ன அதுக்கப்புறம் வர்ற ஆக்சிடென்ட்டுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. என்ன சொல்கிறீங்க? நல்ல எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும் போது போய் பிரச்சனையை போய் என்ன பண்ணாதீங்க, கிளப்பிக்கிட்டு அப்புறமா 108க்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஸோ யூ நீட் டு நோ வாட் டைம் இஸ் அ குட் டைம் டு டாக். உங்கள் கணவன் வேலையில் ரொம்ப மும்முரமாக ஒரு முக்கியமான ஒரு வேலையை முடிக்கணும்னு அவர் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பார்.
அங்கே வந்து நீங்கள் எத்தனை நாளாச்சு பாத்ரூமில் பைப்பு லீக் ஆகுது அதை பார்க்க உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? அவர் ஒரு முக்கியமான வேலையில் ஆஃபீஸில் இருப்பார். அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி உங்களுக்கு நேற்று கடுகு வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா, இப்படி கேட்டிங்க வச்சுக்கிடுங்களேன், ரொம்ப கஷ்டமாயிரும் அது. ஸோ யூ நீட் டு நோ வாட் இஸ் த குட் டைம் டு டாக். பிரச்சனை வந்து சாலிடான பிரச்சனையாக இருக்கலாம், கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அதற்கான நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல தெரிந்து கொள்ளணும். வெயிட், கரெக்டான டைமை வெயிட் பண்ணுங்க. பாருங்க, எஸ்தருடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், செங்கோலை நீட்டினவுடனே இதற்கான இந்த ஆமான் தான் என்னென்ன பண்ணான், என்னை கொன்று போடுறதுக்காக அவன் திட்டம் போட்டிருக்கிறான், முத்திரை போட்டுட்டான்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை அந்த அம்மா. சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கும், அந்த ராஜாவுக்கே பெரிய அவமானம் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அவள் சொல்லலை. உங்களுடைய அடியான் என் மேலே கிருபை வச்சா என் வீட்டுக்கு வந்து இன்றைக்கு நான் கொடுக்குற விருந்தில் சாப்பிடுங்க, ஆமானையும் கூட்டுவாங்க. ஒரு முறை, 2 முறை, 3வது முறை அந்த கணவனே என்னம்மா பிரச்சனை, ஒரே விருந்தாக போயிட்டு இருக்குதே. எப்பவுமே வந்து சாப்பாடு தொடர்ந்து கிடைக்கலனாலும் சந்தேகம் வந்துடணும், ரொம்ப தாளிப்பு இருக்குனாலும் சந்தேகம் வந்துடணும். அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கும், ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கேட்குறாரு அவர், என்னம்மா என்ன பிரச்சனை, என் ஜீவன் தான் எனக்கு வேணும். உன் ஜீவனுக்கு என்னம்மா பிரச்சனை, உன் உயிருக்கு யார் வந்து உன் உயிர் மேலே கை வைக்கிறான், இதோ இங்கே உட்காந்து பொல்லாத ஆமான் அவன் தான் அப்படின்ன உடனே பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அவளுடைய ஃபேவராக ப்ராப்ளம் முடிஞ்சுது, அந்த குடும்பமும் காப்பாற்றப்படுது. அப்போ ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். நீங்கள் சொல்வீங்க, பாஸ்டர் என் ஹஸ்பண்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பாஸ்டர் என் ஒய்ஃப்ட நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகே, எனக்கு இல்லைன்னு சொல்லலை, யாருமே பெர்ஃபெக்ட் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். பட் தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். சில வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரீரத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனால் கூட உள்ளே போனவுடனே நேராக ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போகிறதில்ல. சில வேளையில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்வாங்க. சில வேளையில் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மருந்து ஒரு 14 days போடுங்க, ஒரு 6 மாதம் போடுங்க, அப்புறமா பார்க்கலான்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எமர்ஜென்சி தான், ஆனால் நான் வெயிட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன், ஒரு வாரம் கழித்து வாங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னென்னா பிரச்சனைன்னு நேராக ஆப்ரேஷன் தியேட்டர் தான், நேரம் பொழுதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நேரத்தை பார்க்காம பேசும்போது அந்த பிரச்சனைக்கு சரியான விடைவே கிடைப்பதில்லை. 2வது, மீட் privately and talk privately when you deal with a issue. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது தனியாக போய் பேசுகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். சிலருக்கு இந்த கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது, என்னென்னா ஒரு பிரச்சனைனா 10 பேர் இருக்கும்போது தான், வேடிக்கை பார்க்கும்போது தான் அவங்க அந்த பிரச்சனையை கிளப்பி கொண்டு வருவாங்க. அதில் விளைவு என்னென்னா, இவங்க சால்வ் பண்ண நினச்சது ஒரு பிரச்சனை, ஆனால் எழும்பி வந்தது இன்னொரு 7 பிரச்சனை எழும்பி வரும். அண்ட் தே கேன் நெவர் கவர் இட் அப். அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்கள் எந்த பிரச்சனையை குறித்து பேச வேண்டியதாக இருந்தாலும் தனி அறையில் வேறு யாரும் இடையூறு இல்லாமல், அவர்களுடைய குறுக்கீடு இல்லாமல் தனியாக பேசுகிற ஒரு பழக்கம் கணவன் மனைவி நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் படுக்க போட்டோம், பிள்ளைங்கள்லாம் தூங்க போட்டோம், தனியாக உங்கள் பெட்ரூமில் எல்லாரும் அமைதியான பிறகு தன்னந்தனியாக யார்கிட்ட பிரச்சனை இருக்கோ அவங்கள்ட்ட நேரடியாக அமைதியாக பேசும்போது அந்த பிரச்சனைகளை நீங்கள் இன்னும் சுலபமாக நீங்கள் என்ன பண்ணலாம், தீர்த்து கொள்ளலாம். சில பேருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பலவீனம் என்னென்னா, எல்லாம் குடும்ப அங்கத்தினர்கள் உட்காந்துருப்பாங்க, அப்பா அம்மா மாமனார் மாமியார் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து இதை செஞ்சியா, இன்னுமா முடிக்கலை, உனக்கு எத்தனை முறை சொல்கிறது, this actually creates more problems. உங்களுடைய வார்த்தைக்கே விலை இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து டைமையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு ப்ரைவேட் மோமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் ஃபார் அ ப்ரைவேட் மோமெண்ட். பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒருத்தரை வந்து நீங்கள் அவமானப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்தி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நம்மை போல முட்டாள்கள் வேறு யாருமே கிடையாது. ஒரு மனைவிட்டே ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு கணவன்ட்டே ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவமானப்படுத்தி அதை செய்யக்கூடாது. தனியாக அவங்க இருக்கும்போது காத்திருந்து பொறுத்திருந்து அந்த பிரச்சனைகளை எடுக்க வேண்டியது அவசியம். 3வது, ஸ்டார்ட் வித் அ காம்ப்ளிமெண்ட்.
எந்த பிரச்சனையும் நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் முதலாவது பாராட்டோடு ஆரம்பிங்க. முதல்ல பாராட்டுறதை பாராட்டிட்டு அப்புறமா தான் என்ன பண்ணணும், பிரச்சனையே பேசணும். இது எப்படின்னா, தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெயை தேய்க்கிற மாதிரி. வெறுங்கல்ல ஊற்றுனீங்க, ஓட்டுனது வெளியே வராது. அதே போல தான். ஸோ நீங்கள் பிரச்சனையை நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னால் பாருங்கள், ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது. சில பேருடைய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டு வரும்போது அவங்க கண் எப்படி இருக்குன்னா, என் மனைவி என் கணவனுக்கு எந்த காரியமும் நல்லது கிடையாது, எல்லாமே டோட்டல் ஜீரோன்னு ஆக்கிடுவாங்க. அப்படி கிடையாது. அவங்க லைஃப்பில் 95% அவங்க ரொம்ப சிறந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க வேலையில், அவங்க சமையலில், வீடை கவனிக்கிறதுல, பிள்ளைகளை கவனிக்கிறதுல, பல விதங்கள் அவங்க ரொம்ப நேர்த்தியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கும். கணவன் கூட அது போல தான் இல்லை? Someone said, nobody is 100% bad and nobody is 100% good. யாருமே 100க்கு 100 கெட்டவனும் கிடையாதான், யாரும் 100க்கு 100 நல்லவனும் கிடையாதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, எடுத்த உடனே பிரச்சனையை பற்றியே பேசி ஆரம்பிக்காதீங்க. இட்ஸ் கோயிங் டு ஜம்ப் ஸ்டார்ட். அது பெரிய ப்ராப்ளம்ஸை உண்டாகும். வேதத்திலே நீங்கள் வாசிப்பீங்களான்னா, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசினா 7 சபைகளுக்கு ஆண்டவர் செய்தி அனுப்புகிறாரு. இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் செய்தி பேசும்போது அவர்களுடைய எத்தனையோ குறைகளை அவர் சுட்டி காட்டுறார். உதாரணமாக எபேசு சபை, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்கு, குறை உண்டு. ஆனால் இதை பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, உன் கிரியை, உன் பிரயாசம், உன் சகிப்பு, உன் பொறுமை, இவை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன்னு முதல்ல பாராட்டிட்டாரு. ஃபர்ஸ்ட் கமெண்டேஷன், தென் கண்டம்னேஷன். நீங்கள் கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த கொரிந்து சபையில் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஈவன் வேசித்தனம் கூட அந்த சபையில் இருந்துச்சு. ஆனால் அதை பேசுறதுக்கு முன்னால் அவர் அந்த சபை செய்த நற்கிரியைகளெல்லாம் முதல்ல பாராட்டிட்டார். லெட்டரில் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. முதல்ல கொஞ்சம் என்ன பண்ணார், சோப் போட்டு அப்புறமா தான் என்னது, சுடு தண்ணி. புரியுதுங்களா? பிஃபோர் யூ ஸ்டார்ட் அ கான்ஃப்ளிக்ட், start with a positive note. Don't try to picture that person as total evil and Satan in disguise. இவங்க ஒரு பிசாசுன்னு காமிக்காதீங்க எடுத்த உடனே. பிரச்சனை இருக்கா, இங்கே பாருமா, நீ எல்லாமே நல்லா தான் பண்ணுற, நீ எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிறீ, ரொம்ப கஷ்டப்படுற, எனக்கு புரியுது, நான் பார்க்குறேன், இது ஒன்றை மட்டும் மாற்றிக்கோ. இது எப்படி இருக்கு, உனக்கு ஏதாவது இருக்கா, உனக்கு ஏதாவது இருக்கா, எதையாவது உனக்கு சரியா செய்ய தெரியுதா, சரி நீ செய்யாம பார்ப்போம், அவ்வளோதான். நீயா நானா அங்கே ஆரம்பிச்சிடும் பாருங்க. அம்மா தீபாவளி தான். இட் ஜஸ்ட் கோஸ் ஆன். யூ டோன்ட் ரிசால்வ் த இஷ்யூ. ஸ்டார்ட் வித் அ காம்ப்ளிமெண்ட். ரெஸ்பெக்ட் தட் பர்சன் ஃபார் ஹூ தே ஆர். அவங்க செய்த நற்கிரியைகளை ஒரு சின்ன பிரச்சனைக்காக டோட்டல் ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. மொத்தமாக அதை போட்டு அடிச்சிடாதீங்க. அது அவ்வளோதான், அவங்களுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை, அவங்களுக்கெல்லாம் எந்த வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஜீரோ ஆக்காதீங்க. See, some problems are very small, some problems are momentary. சில பிரச்சனைகள் ரொம்ப சின்ன பிரச்சனை தான். சில தவறுகள்லாம் ஏதோ ஒரு முறை செஞ்சுருப்பாங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் இயர்ஸ். இத்தனை வருஷமாக உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட், உங்களுக்கு கொடுத்த ஆதரவு, உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, உங்களுக்கு கொடுத்த உதவிகள், உங்களுக்கு செய்த நன்மைகள், அதுலேருந்து ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பித்து கடைசியில் ஆயினும் உன் பேரில் ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ என்ன பண்ணா, ஒன்றும் இல்லை, முன்பு செய்த கிரியைகளை நீ திரும்ப செய்தா நீ விளக்க தட்டுற, உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன். என்ன அழகாக விட்டார் பாருங்க ஆண்டவர். முன்னாடி கிரியெல்லாம் பட்டியல் போட்டு, ஒரு ப்ராப்ளம் தான்ப்பா உனக்கு, அது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நீ முன்னாடி செஞ்சதே திரும்ப செஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் என்ன ஆகிடும், சால்வ் ஆகிடும். தட்ஸ் ஹவ் யூ ஹேண்டில் அ கான்ஃப்ளிக்ட். சூஸ் அ குட் டைம், மீட் பிரைவேட்லி, ஸ்டார்ட் வித் அ காம்ப்ளிமெண்ட். 4வது, ஸ்பீக் டைரக்ட்லி. நேரடியாக பேசுகிற பழக்கம் இருக்கணும். செவுத்தை பார்த்து பேசுறது, அங்கே இருக்கிற பொம்மையை பார்த்து பேசுறது, தட்டை பார்த்து பேசுறது, கடாயை பார்த்து பேசுறது, ஜன்னலை பார்த்து பேசுறது, ரோட்டை பார்த்து பேசுறது, இது என்ன பண்ணாதுன்னா ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணாது, சால்வ் பண்ணவே பண்ணாது. டைரெக்டாக பேசுங்க. இதுக்கு வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 15 முதல் வாசிப்பீங்களானா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவன் மனைவியினிடத்தில் போய், அப்படியே போட்டிருக்கு, அவனிடத்தில் போய்
நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்வான். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கு பாருங்க. சகோதரன் குற்றம் செய்கிறான், ஆனால் தனித்திருக்கிறவருக்கு வெயிட் பண்ணு. இன்னொன்று, நேரடியாக போ. எது வந்தாலும் நேரடியாக பேச பழங்க. சிலருடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், they don't know how to talk directly. that's the problem. யார் யாரோ எப்படியோ இருக்கிறாங்க, உங்கள் மனைவிக்கெல்லாம் இது வாங்கி கொடுக்குறாங்க, உனக்கு வேணும் அதை கேட்டு போமா, முடிஞ்சு போச்சு. எங்கள் அக்கா புருஷன் என்ன வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? ஏன் இல்லை சொல்கிறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், அவர் மனைவி இருக்காங்களே சூப்பராக சமைக்கிறாங்க, அவளையே வச்சுக்கோ போ. அந்த அம்மா பதில். இவர் பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் நல்லா சமைமா, கொஞ்சம் பார்த்து சமை. அதை நேராக சொல்லியிருக்கலாம். அந்த அம்மாவை பாராட்டி அப்படி கொக்கி போட்டு இவருக்கு தெளிவுபடுத்துறாராம். இங்கே பாருங்கள், இந்த வியாக்கியானம்லாம் பண்ணாதீங்க. உங்கள் மனைவி தானே, உங்கள் கணவன் தானே, நேராக பேசுங்க. ஏம்மா சாப்பாடு கொஞ்சம் பார்த்து செய், சரியாக வேக மாட்டேங்குது, கொஞ்சம் நேராக கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுமா, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணி, ஜாஸ்தியாக இருக்குது, காரம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. நேரடியாக பேசினா பிரச்சனை முடிஞ்சது. சரவண பவனில் சாப்பிட்ருக்கியா? அந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே சாப்பிட முடியாது. சரவண பவனில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப பாக்கியசாலி. See, what do you want to convey? சொல்ல விரும்புறது என்ன பண்ணுங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, நேரடியாக போய் என்ன பண்ணுங்க, பேசுங்க. See, when you don't talk directly, it actually creates a lot of problems. சில பேர் ரொம்ப மோசம், இன்னும் ஒரே வசனமாக தான் பேசுவாங்க. அந்த வசனத்துக்கு என்ன வியாக்கியானம்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு வசனத்தை சொல்லி அங்கே குத்தி இங்கே குத்தி நீ இப்படி இருக்கிற. You don't have to do that. நேரடியாக பேசலாம். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கோபம் வருது, கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிடுங்க. நீங்கள் செய்கிறது தப்பு, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுங்க. எனக்கு பிடிக்கலை நீங்கள் பண்ணுறது. அதுவும் தனியாக இருக்கும்போது சரியான நேரத்தில், வேலைக்கு போகிற நேரத்தில் ஷூ போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நீ செய்கிறது சரியில்லைன்னா அந்த ஷூ காலில் இருக்குமா எங்கே இருக்குமோ தெரியாது. புரியுதுங்களா? நேரம் பார்த்து இடம் பார்த்து, சகோதரிகள்லாம் காய்கறி வெட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் இருந்துக்கிறது நல்லது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? இப்போ இதெல்லாம் நீங்கள் நேரம் பொருள் பார்த்து பேசுகிறத நேரடியாக பேச பழகுங்க. இந்த சுற்றி வளைச்சு பேசுகிறது இது உங்கள் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண சி ஆக்சுவலி இட் கிரியேட்ஸ் நியூ ப்ராப்ளம்ஸ். இது தேவையில்லாத புது பிரச்சனைகளையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் என்ன செய்யும்னா உங்களுக்குள்ளே கொண்டு கொண்டே இருக்கும். பாருங்கள், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக பேசுகிறத தவிர்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜ் போடுவாங்க. இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? இது எதுக்கு? வீட்டுக்கு வந்தோடனே நேரடியாக பேசிட்டு போகலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்நெட்லேருந்து எதாவது டவுன்லோட் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா மனைவிக்கு அனுப்பி விடுவாங்க. இதை பார்த்தா திருந்த மாட்டாளா? ஏன் உங்களுக்கு திருத்த முடியல? நேரம் யாரோ எழுதுனதை, யாரோ போட்ட படத்தை இவங்க போட்டு விடுறது, ப்ராவர்ப் அனுப்புறது. என்ன? டோன்ட் டூ தட். யூ ஹாவ் அன் இஷ்யூ, டாக் வித் தம் டைரக்ட்லி. இது பாருங்கள், இந்த மாதிரி செய்யும்போது அது இன்னும் கோபத்தை தான் என்ன பண்ணும், அதிகரிக்கும். உங்கள் சண்டைக்கு முடிவே கொண்டு வராது, உங்கள் பிரச்சனைக்கு முடிவே கொண்டு வராது. அவங்க சொல்லுவாங்க, நான் அனுப்பட்டுமா உனக்கு, வச்சுருக்கேன் பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன், உனக்கு அனுப்புகிறேன் பாரு, உனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்புகிறேன், வீடியோ மெசேஜ் அனுப்புகிறேன், உனக்கு படம் அனுப்புகிறேன், உனக்கு ஈமோஜி அனுப்புகிறேன், என்ன அனுப்ப முடியுமோ அத்தனை அனுப்பி விட்ருவாங்க. டோன்ட் டூ தேட். ஸ்பீக் டைரக்ட்லி, பிளெயின் ஸ்பீக். இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா, பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய முடியும்னா துரிதமாக நாம் சால்வ் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். இன்னொன்று, நெக்ஸ்ட் ஒன், மேக் யுவர் பாயிண்ட் குவிக்லி. நீங்கள் சொல்ல விரும்புகிறத சீக்கிரமாக சொல்லுங்கள். என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ சீக்கிரமாக சொல்லுங்கள். ஒரு சின்ன பிரச்சனைக்கு வள 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 வளன்னு 10 வருஷ ஹிஸ்ட்ரியை திருப்பி ரிவிஷன் எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிறத சுருக்கமாக நேரடியாக ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டீங்கன்னா புரியறவங்களுக்கு என்ன பண்ணிடும், புரிஞ்சிடும். தேவையில்லாத பிரச்சனைகளோடு முடிச்சு போட்டு மொத்தமாக பெரிய மாலை மாதிரி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தாதீங்க. டோன்ட் டூ தட்.
வாண்ட் சே சம்திங், சே வெரி வெரி குவிக்லி. சொல்ல விரும்புகிறத சுருக்கமாகவும் நேரடியாகவும் சொல்வது மிக மிக அவசியம். கடைசியாக ஸ்டே ஆன் த சப்ஜெக்ட். எந்த பிரச்சனையை நீங்க முன்னெடுக்க விரும்புறீங்களோ அதை பத்தி மாத்திரம் பேசுங்க. தேவையில்லாத மற்ற பிரச்சனைகள் எல்லாம் மொத்தமாக இழுத்துட்டு ஒரு பெரிய கூட்டணி மாதிரி கொண்டு வராதீங்க. State your problem straight forward, simple and in a single format. ஒரு நேரம் ஒரு பிரச்சனை போதும், புரியுதுங்களா? ஒரே நேரத்தில் 10 பிரச்சனையை கொண்டு வராதீங்க. இதான் உங்களுக்கு மனசில் ரொம்ப சொல்லணுன்னு இருக்கா, அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் சில பேர் என்ன பண்ணால், சில பேர் they paint the whole picture as evil. ஒரு சின்ன ஒரு பின் மாதிரி பிரச்சனை இருக்கும், அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமே ப்ராப்ளம் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. வாட் இஸ் த ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ? முக்கியமான பிரச்சனை என்ன, அதை முதல்ல டீல் பண்ணுங்கள். ஒன் பை ஒன் அட் அ டைம். அதை நேரடியாகவும் சுருக்கமாகவும் நீங்கள் ஒன்றன் ஒன்றாக நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது முடிவு எப்படி இருக்கும்னா சமாதானமாக இருக்கும். எப்படி நான் சொல்கிறதெல்லாம் எப்படி எதாவது புரியுதா? எப்படி ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா? என்னப்பா பாஸ்கர்? சரி. ஃபர்ஸ்ட் have a good reason before you start a conflict. ஒரு பிரச்சனை நீங்கள் எழுப்புவதற்கு முன்பதாக ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கணும். Is it a valid reason before I start this conflict? இந்த பிரச்சனை நான் எழுப்புறதுக்கு முன்னாடி இதற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கா? ரொம்ப அவசியமான காரணம் இருக்கா? தவிர்க்க முடியாத ஒரு காரணம் இருக்கா? தலை போகக்கூடிய ஒரு பிரச்சனையா இது? யோசித்து கையெடுங்க. அதை சரியாக கையாண்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, டீல் பண்ணுங்க. ஸோ have a good reason first before you start a conflict. Number 2, be respectful. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை கௌரவத்தோடும் மரியாதையோடும் ட்ரீட் பண்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். அதை நீங்க வளர்த்து கொள்ளணும். whatever you want to convey, நீங்க உங்களுடைய காயங்களோ, உங்களுடைய மனத்தாங்களோ, உங்க மன கஷ்டமோ, ஒருவருடைய தவறை நீங்க சொல்ல விரும்புறீங்கன்னா கூட, நீங்க அந்த காரியம் கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருந்தா கூட அதை சொல்லும் போது மரியாதை குறைவாக நீங்க என்ன பண்ணிடாதீங்க, பேசி அந்த பிரச்சனையை புது பொலிவுகளை கொண்டு வராதீங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்கள். இப்போ ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ன உடனே அவங்கள என்ன பண்ணாதீங்கன்னா ஒரு அவமானத்தின் ஒரு 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 மூலைக்கு அவங்கள தள்ளிடாதீங்க. That should not give you the license to bulldoze them totally. Don't do that. Treat them with respect. நீங்கள் பாருங்க, கைதிகளை கூட மனித உரிமை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒருவனை குற்றவாளின்னு அவங்க பிடிச்சிட்டா கூட அந்த குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவனை நடத்தணும். இல்லை, he is not guilty unless charged, unless proven. குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவங்கள என்ன பண்ணக்கூடாது, கைதி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்கள ஒரு சிட்டிசனாக ட்ரீட் பண்ணணும். ஸோ ஒரு குற்றம் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு தவறை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா, ஷேர் பண்ணும்போது மரியாதை இழந்துடாதீங்க. ஒருத்தரை கனவீனப்படுத்தி மரியாதை குறைவாக பேசுவது, மரியாதை குறைவாக நடத்துவதனால நீங்கள் அவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளவே முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் மனைவியே என் கணவனை அவங்க பலவீனங்களை தாண்டி, அவங்களுடைய குறைவுகளை தாண்டி ஒரு கௌரவமாக நடத்துகிற ஒரு சுபாவம் எனக்கு தாங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவங்கள அவமானப்படுத்துகிற அந்த கெட்ட பழக்கம் எனக்கு இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி பைபிளில் ஆச்சரியப்படுற ஒரு காரியம் என்னென்னா, யோசேப்பின் சம்பவம். அவன் சந்தித்த பிரச்சனை சின்ன பிரச்சனை கிடையாது, இல்லை ஏதோ சாப்பாட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. திடீர்னு ஒரு செய்தி வருது, நியமிக்கப்பட்ட அவனுடைய மனைவி, அவன் திருமணம் செய்ய போகிற பெண் கர்ப்பவதியாக இருக்கிறாள்னு சொல்லி செய்தி வருது. எதுவும் சொல்லுது, அவன் நீதிமானாக இருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாக தள்ளி விடணும்னு சொல்லி அவன் மனதாக இருந்தான்னு சொல்லி வாசி. அப்போ ஒரு நீதிமானுடைய சுபாவம் அப்படிப்பட்டது தான். இதுக்காக ஒரு அவமானப்படுத்தக்கூடாது. சில பேர் அப்படி தான், ஒரு பிரச்சனை இருக்கும், அதை பெட்ரூம்லேயே பேசியிருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே பேசியிருக்கலாம், அதை பஸ் ஸ்டாண்டில் பேசுகிறது.
10 பேர் இருப்பாங்க, அங்கே வந்து எல்லாருக்குமே அவமானப்படுத்தி அந்த காரியத்தை சொட்டி காட்டுறது. சில கூட்டு குடும்பங்கள் இருக்கும், நீங்கள் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். கூட்டு குடும்பங்கள் நம்ம இந்தியாவில் நிறையா இருக்குது, நம்ம சபையில் நிறையா இருக்குது. நீங்கள் அறைக்குள்ளே உங்கள் மனைவிட்ட அந்த காரியத்தை நேராக பேசியிருக்கலாம், உங்கள் கணவன்கிட்ட நேராக பேசியிருக்கலாம். நேராக அறையை விட்டு வெளியே வந்து ஒரு டைனிங் ஹாலில் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல, அல்லது அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஓப்பனாக பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் விடும்போது அந்த கணவனுக்கு மனைவிக்கு அந்த இடத்துல சுத்தமாக மரியாதை போயிடுச்சுன்னு அர்த்தம். அவர்களுக்கு மரியாதை போயிடுச்சு, அவருக்கு மரியாதை போயிடுச்சுன்னா உங்களுக்கு மரியாதை சேர்ந்தே போச்சுன்னு அர்த்தம். அப்போ ஊர் சிரிக்கிறது போல ஆயிரும். அதை நீங்கள் அறைக்குள்ளே இருக்கும்போது பேசலாம். நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தயவு செய்து இந்த பிரச்சனையை நான் தீர்க்கிறேன் அப்படின்ற பாதையில் அவமானத்தை இன்னொருவருக்கு கொடுப்பதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 19:17. வாது பிரியன் பாதக பிரியன், தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். நீதிமொழிகள் 20:3. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்ளுமான். நீங்கள் அதில் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். பிரச்சனைகளை பேசுறது வீடுகளில் நடக்கிற காரியம்தான். நான் என்ன எதிர்பார்க்குறேன், ஜெபிக்கிறேன், இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, இந்த பிரச்சனை என்கிட்ட கொண்டு முன்னாடி முதல்ல நீங்கள் 2 பேர் பேசிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அறையை விட்டே வெளியே வராது. பெரும்பாலான பிரச்சனைகள் யூ கேன் சால்வ் இட் யுவர் செல்ஃப். ஊசி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி என்கிட்ட ஜெபிக்க வர வேணான்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? சாப்பாட்டில் காரம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட ஜெபம் பண்ண கூட்டு வராதிங்க. சொல்கிறேன், சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அற்பமான காரியங்கள் எல்லாம் நீங்கள் வீடுகளுக்குள்ளே தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை கொண்டு வந்து எங்களுடைய நேரத்தையும் பாழாக்காதீங்கன்றேன். பெரிய பிரச்சனை பாசர் எங்களால் சால்வே பண்ண முடியலை அப்படின்னா பரவாயில்ல. அற்ப காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ வளர்ந்தவங்க, பிள்ளைகளை பெற்றவங்க கூட, நம்ம முதிர்ந்தவர்கள் கூட அதை சால்வ் பண்ண முடியலைன்னா தேர் இஸ் சம்திங் ராங். அதுக்காக தான் இந்த பாடங்கள் எடுக்கிறோம். இப்போது நீங்கள் அதை வந்து கௌரவமாக நடத்த பழகுங்க. என்னதான் பாருங்க மனத்தாங்கள் இருந்தாலும், என்னதான் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு தாய், இத்தனை வருஷம் தங்கள் வீட்டை விட்டு தங்கள் பெற்றோரை விட்டு உங்களை நம்பி உங்களுக்காக வாழுகிறவங்க. என்னதான் கணவன் வந்து தவறுகள் செய்திருந்தாலும் உங்களை ஆதரிக்கிறார். அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் உங்களுக்கு அவர் அரணாக இருந்திருக்கிறாரு. உங்களை செய்த உதவிகளை நினச்சி பார்த்து அதுக்காக ஒரு சின்ன பிரச்சனைக்காக இத்தனை வருஷம் நம்ம கட்டி காத்த உறவுகளை ஒரு நிமிஷத்தில் உடச்சி போட்டு அவமானப்படுத்திட்டு முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது என்ன இருந்தாலும் சரிம்மா பேசிக்கலாம், நான் கௌரவமாக தான் நடத்துவேன், இது சொல்ல வந்தம்மா இதை மட்டும் சொன்னேன், அது சொல்கிறதையும் ஒரு கௌரவமாக சொல்லணும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ண வேண்டிய ஒரு காரியம். சரிங்களா? அதனால தான் சங்கீதக்காரன் எழுதும்போது சங்கீதம் 19:14 என் வாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? பிரியமாக இருப்பதாக. சங்கீதம் 141:3 வாசித்தீங்கன்னா, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று. இப்போ அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும். சில பேர் கொஞ்சம் கோவம் வந்துருச்சுன்னா வாயில் என்ன அடமொழி வருதுன்னே தெரியாது, எல்லா மிருக பெயர்களும் வாயில் வந்துடும், கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வாடா போடா இந்த பேச்செல்லாம் மனைவிக்கு. அதே போல் கணவன்மார் வாயில் வர்றதுதான் வாடி போடி தான். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பரிசுத்தமானுடைய வீட்டில் பேசக்கூடாது. என்ன நடந்தாலும் அந்த மரியாதையை நீங்கள் இழந்துடக்கூடாது. ஒருவருக்கொருவர் நீங்கள் மதிக்க பழகணும். உங்களிலேயும் மரியாதைக்குரியவர்களாக அவங்கள ட்ரீட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த கனத்தை கொடுக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த கனத்தை இழந்துடக்கூடாது, ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். அதில் சில காரியங்களை சொல்கிறேன், எப்படி இந்த ஆனரை மெயின்டைன் பண்ணுறது. இங்கே பேசும்போது உங்களுக்கு 2 பேருக்கு இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபியூ தாட்ஸ் எழுதி கொடுங்க. ப்ராக்டிக்கல் தாட்ஸ். நம்பர் 1, வாட் எவர் யூ ஸ்பீக் ஆனஸ்ட்லி. நீங்கள் என்ன பேசினாலும் தயவு செய்து உண்மையை மட்டும் பேசுங்க. நடக்காதவைகள், உங்கள் கற்பனையில் இருக்கிறவைகள், நீங்கள் நினச்சவைகளெல்லாம் பேசிட்டு உங்கள் மரியாதையை கெடுத்துக்கிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அவர்களையும் அவமானப்படுத்தாதீங்க, ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்தாதீங்க. அதாவது ஒருத்தரை இன்சல்ட் பண்ணணும், ஒருத்தரை குற்றம் சுமத்தணுன்றதுக்காக நடக்காதவைகளை நடந்தது போல் பேசாதீங்க. அது ப்ராப்ளம்ஸை ஒரு நாள் சால்வ் பண்ணாது. எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசுங்க.
அதுக்கு எக்ஸ்ட்ரா காது மூக்கு கண்ணு எல்லாம் வச்சு அதை ஜோடிச்சிடாதீங்க. என்ன நடந்துச்சு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுங்க. புரியுதுங்களா? நம்பர் 1. நம்பர் 2, ரிமெம்பர் தட் பீப்புள் டோன்ட் ரிமெம்பர் எவ்ரிதிங். எல்லாருக்குமே எல்லாமே என்ன பண்ணாது, ஞாபகம் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஒன்று ஞாபகம் வைக்கணும்னு மனசு வச்சுட்டா அது நிற்கும். நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியதில்லை நினச்சா சில காரணம் மனசில் என்ன பண்ணாது, நிற்காது. நிறைய வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கணவன்மார் மனைவிமார், நீங்கள் அது அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பேசுனதே உங்களுக்கு என்ன பண்ணாது, ஞாபகம் வராது. கேட்டு பாருங்க, நானா சொன்னேன், அதை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன்னுவாங்க. ரெக்கார்டிங் போட்டு காட்டினா நானா அதை நானா பேசினேன், அதுக்காக ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்ல நான் என்ன சொன்னேன்னா, எவ்ரிபடி டசன்ட் ரிமெம்பர் எவ்ரிதிங். சிலதெல்லாம் போகிற போக்கில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா பெருசுப்படுத்தாதீங்க. கிவ் ரெஸ்பெக்ட். ஓகே, ஸ்பீக் courteously. நம்பர் 3, நோ filthy language. யாக்கோபு 3:10, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, என்ன பிரச்சனை வரட்டுங்க, அந்த கெட்ட வார்த்தை பேசுகிற பழக்கத்தை முதல்ல வெளியே எடுத்துருங்க. எடுத்த உடனே வாயில் கெட்ட வார்த்தை பேசுறது, இதை நீங்கள் முதல்ல வெளியே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அது உங்களை நேரடியாக பிரச்சனைகளை என்ன பண்ணாதுன்னா சால்வ் பண்ண விடாது. சரியா? அதே போல் ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை நேரடியாக சொல்ல பழகுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடியாக எப்படி சொல்லலாம்னா, இங்கே பாருமா, நீ இந்த சொன்ன வார்த்தை இருக்குது பாரு, என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிட்டு. நேரடியாக அப்படி பேசிட்டு போகலாம். அது போல் சரியா அந்த முட்டாள இருப்ப போலையா நீ, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னா, என்ன அறிவு எனக்கு குறைஞ்சி போச்சு, நான் எம்எஸ்சி கிராஜுவேட் தெரியுமா உனக்கு, அந்தமா வந்துடுவாங்க. நான் தான் கோல்டு மெடலிஸ்ட் தெரியுமா, என்ன அறிவு எனக்கு குறைஞ்சி போச்சு, பிஎஸ்சியில் 3 அரியர் இருக்கு பார்த்தனே உங்களுடைய இதில், அவ்வளோதான். இப்போ யாருக்கு அறிவு இருக்குன்றதுல போராட்டம் இருக்கும். பிரச்சனையே சால்வ் பண்ண மாட்டாங்க. they go outward, right, out of the topic. if you want to say something, say directly. நீங்கள் பேசுனது சரியில்லை, நீங்கள் செஞ்சது சரியில்லை, எனக்கு பிடிக்கல, எனக்கு அது நேரடியாக சொல்லி பேசிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உனக்கு அறிவு இல்லை, உனக்கு கொஞ்சம் கூட நீக்கு புத்தி லேது, இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்சது கதை. சில பேர், உங்கள் அப்பா இப்படி தான் வளர்த்தார உன்னை, ஏன் எங்கள் அப்பா வளர்த்ததில் என்ன குறை, உங்கள் அம்மா எப்படி நல்லா வளர்த்துருக்காங்களா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பிரச்சனை என்னென்னா, 2 பேர் பேசுனதில் ஒரு மனத்தாங்கல். இப்போ என்ன பிரச்சனைனா, உங்கள் அப்பா சரியா உங்கள் அம்மா சரியா, அவங்க 2 பேரும் நல்லா நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்பா அம்மாவை பற்றி இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. யூ டோன்ட் ஹவ் டு டேக் ஆல் ஆஃப் தெம். அவங்களெல்லாம் பிடிச்சி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக் அபவுட் ஈச் அதர் அண்ட் த ப்ராப்ளம். சில பேர், நீ மட்டும் என் மேலே அன்பாக இருந்தால் அதெல்லாம் செஞ்சிருப்ப. அன்பு இருந்தா தானே, வாழ்க்கையில் அன்பு இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? சில பேர், எங்கள் அப்பா அப்பமே சொன்னார், வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னாரு, கேட்டனா எனக்கு வேணும், இன்னமும் வேணும், தனியாக புலம்பிக்கிட்டே இருக்குது. என்னங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ராத்திரி இல்லை, அடுத்த 1000 வருஷம் உங்களுக்கு உயிர் இருந்தால் கூட இப்படியே புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். யூ ஆர் நாட் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் உனக்கு, அதை சொல்லிட்டு போமா, என்ன பிரச்சனை உனக்கு, நேரடியாக சொல்லு. சில பேர் இன்னும் மோசம், நான் உன்னோட வாழ மாட்டேன், எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு இப்போ டிவோர்ஸ் கொடுத்துரு. எங்க ராத்திரி 10 மணிக்கு எந்த ஜட்ஜை எழுப்புறது, இப்பவுமே கொடுத்துரு, நான் போறேன். திஸ் இஸ் நாட் த வே யூ ஹேண்டில் அ ப்ராப்ளம். என்னம்மா அப்படி பிரச்சனை, என்ன பிரச்சனை, பின்ன சட்டையில் பட்டன் தைன்னு எத்தனை வருஷமா சொல்றது உனக்கு, செக் பண்ணவே மாட்டேங்க. அதுக்கு என்னது பேச்சு, என்ன நேரம் டிவோர்ஸுக்கு போயிடும். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், டெல் த ப்ராப்ளம் டைரக்ட்லி. அப்படி பேசுனீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். சரி, இன்னொன்று அடுத்தது, இந்த ஒருத்தர் மரியாதையோட பிரச்சனைகளை ட்ரீட் பண்ணணும் போது, டு நாட் ரிசார்ட் டு ஃபிசிக்கல் வயலன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேருக்குள்ளேயும் ஒரு கருத்தில், ஒரு எண்ணத்தில், ஒரு சுபாவத்தில், ஒரு காரியத்தில் பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை தான் டீல் பண்ணுமே தவிர உடனே கையை தூக்கிடக்கூடாது. அடிக்கிறது,
அரைகிறது செவிட்டில், இந்த வேலைலாம் வந்து இட் ஷோஸ் ஹவு வீக் யூ ஆர். யூ டோன்ட் நோ ஹவு டு ட்ரீட் அ ப்ராப்ளம். சில பேருக்கு இதான் ஒரு பிரச்சனை. ஒரு சின்ன பிரச்சனை 2 வார்த்தை பேசிட மாட்டான், உடனே அடி விழுந்துடும், உடனே உதைக்கிறது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிறிஸ்தவ வீடுகளில் இந்த ஒய்ஃப் பீட்டிங் ஹேபிட் வந்து இருக்கவே கூடாது. ட்ராமாவில் பார்த்தேன், மனைவிட்டு அடி வாங்கி பாவம் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்ததை பார்த்தேன். அது 2 பேர் நல்ல பிள்ளைங்க தான் எனக்கு தெரியும். ஆனால் வீடுகள், சில வீடுகள் நடந்துட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கிற புருஷன்மார் பாவம் எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியல. இருக்குது, அந்த மாதிரி சம்பவங்களும் இருக்குது. எனக்கே தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இருக்குது. ஆனால் இங்கே இல்லை, அவங்க வெளியூரில் இருக்காங்க, அதனால பயப்படாமல் பேசுகிறேன். அவரே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, பாஸ்டர் தாங்க முடியல பாஸ்டர், அந்த அடி அடிக்கிறா பாஸ்டர், பருப்பு மெத்த வச்சு அடிக்கிறா பாஸ்டர் போட்டு. இதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறேன்னு நினைக்காதீங்கம்மா, இப்படிலாம் கூட அடிக்கலாமா பாஸ்டர், தெரியாமல் போச்சே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஃபிசிக்கல் வயலன்ஸ்குள்ளே போகாதீங்க, தயவு செய்து போகாதீங்க. See, you have a problem to handle. நீங்கள் எடுத்தோடனே கையை தூக்காதீங்க. அது எப்பவுமே உங்கள் பழக்கமாக இருக்கவே கூடாது. அந்த மனைவி அடிக்கிறது, கணவன் அடிக்கிறது, அந்த வயலன்ஸ் ஃபிசிக்கலாக கையை நீட்டக்கூடாது. ஒரு பரிசுத்தவானுடைய லைஃப்பில் வந்து, ஒரு தேவ பிள்ளையினுடைய லைஃப்பில் நாக்குலையும் கவனமாக இருக்கணும், கையிலையும் கவனமாக இருக்கணும். சில பேர் காலும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கொடுமையாலாம் இருக்கக்கூடாது. அது மனிதாபியமற்ற ஒரு செயல். முதலாவது அது. இந்த காலங்களில் வந்து ஆசிரியர்களே அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, போலீஸாரே அடிக்கிறத வந்து குற்றமாக வந்து காட்டுறாங்க. ஆனால் வீடுகளில் யார் காட்ட முடியும்? இந்த மாதிரி செய்யாதீங்க. அது வந்து வேதம் சொல்லுது, தங்களுடைய சொந்த சரீரத்தை ஒருவன் வந்து அவன் வந்து வாதிப்பானா? உங்கள் மனைவி உங்கள் சொந்த சரீரம் தானே, அவளை அடித்து உதச்சி அழ வச்சுட்டு எப்படி உங்களால் நிம்மதியாக படுக்க முடியுது? அப்போ மனுஷன் இல்லைன்னு நீங்கள் அர்த்தம். யூ ஆர் நாட் அ ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட். மனிதாபியம் இல்லாதவங்க தான் அது செய்வாங்க. அப்படி பண்ணாதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் உடனே அடிக்கிறத கையை நீட்டாதீங்க. தயவு செய்து அந்த பழக்கத்துக்குள்ளே இது வரைக்கும் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் வந்து ஒப்புரவாகி ஆண்டவர்கிட்ட சரி பண்ணி மனைவிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அல்லது நீங்கள் எந்த அளவினால் நீங்கள் அளக்குறீங்களோ அது ஒரு நாள் உங்களுக்கு அளக்கப்படும் நிச்சயமாக. இதெல்லாம் சும்மா விளையாட்டு இல்லை இது. இன்றைக்கி மனைவி உங்களை எதிர்த்து அடிக்க முடியலன்னு அடிச்சுட்டு இருக்கீங்க, கர்த்தர் கை நீட்டினா தாங்க முடியுமா? நம்முடைய கிரியைக்கு தக்கதான் பலன் இருக்குது பின்னால். ஆனால் அடிச்சுட்டு ஓடிடலாம்னு நினச்சிடாதீங்க. ஒருவேளை அவங்க அப்பா அம்மாலாம் கேட்காம இருப்பாங்க, உங்கள் சொந்தங்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க, அதுக்காக நீங்கள் பெரிய வீரர் நினச்சிடக்கூடாது. ஒரு நாள் தேவனுடைய நியாயஸ்தானத்தில் நம்ம நிற்கணும், கணக்கு கொடுக்கணும். அதனால் அந்த அடிக்கிற பழக்கங்கள், வயலன்ஸ், ஃபிசிக்கலாக வயலன்ஸ், பாத்திரங்களை தூக்கி எறிகிறது, பொருட்களை தூக்கி கண்ணாபுனான்னு எறிகிறது, அதெல்லாம் செய்யாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. நெவர் ரிசார்ட் டு ஃபிசிக்கல் வயலன்ஸ். இன்னொன்று, நீங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் போது சில வேளையில் 2 பேரும் ஒரு பிரச்சனை பேசிகிட்டே இருக்கீங்க, ஆனால் டைமை பார்த்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, பிரச்சனை முடிய மாட்டேங்குது. யூ டேக் அ கால் அவுட், டைம் அவுட் எடுத்துடும். சரி போதும், இன்றைக்கி பேசுறது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம், போதும். உங்களுக்கே தெரியும் இட் இஸ் நாட் கோயிங் எனிவேர். அது அப்படியே தொடர்ந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்காதீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் அ சொல்யூஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சரிங்க விடுங்க, ஒன்றும் பேசினாலும் நடக்க மாட்டேங்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் விடுங்க, இன்னொரு நாள் பேசலாம் விடுங்க, போய் தூங்க போங்க, நாளைக்கு வேலைக்கு போகணும், அப்படி உடனே முடிச்சிருங்க. அதை டைம் அவுட் கொடுங்க. இதை ஒரு முடிவு காணாமல் நம்ம உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது இல்லை அப்படின்னு இறங்காதீங்க. போய் கடைசியில் ஜெயக்கொடியை நாட்டுற வரைக்கும் சண்டையை முடிக்க மாட்டேன்னு அப்படி போகாதீங்க. ஆரம்பிக்கிறீங்க, ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, 2 பேர் பேசுகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோமா, அதுக்கு மேலே இது வந்து சும்மா சூடாயிட்டே போகுது, தேவையில்லாத டாபிக்ஸ்லாம் உள்ளே வருது, அவசியமற்ற வார்த்தைகள் வருதுன்னா சரி போதும், இதை நிறுத்திடலாம். நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் பேச வேணாம், விடுங்க, கோபம்லாம் விட்டுருங்க, சரி நான் இன்னொரு நாள் பார்க்கலாம் விடுங்க, அப்படி ஒரு ஸ்டாப் போடுங்க. அதை அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டாப் கொடுங்க, டைம் அவுட் கொடுங்க, போதும், இன்னொரு நாள் பார்க்கலாம், அப்புறமா பேசலாம், இன்னொரு முறை பேசலாம், விடு. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அவர் என்ன சொன்னார், அவங்க சொன்னாங்க, சரி இதை நம்ம மாற்றிக்கலாம், திருத்திக்கலாம், இதை சரி பண்ணிக்கலாம், அவங்க சொன்னதும் கரெக்ட் தான், வாஸ்தவம் தான், யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும் பாருங்கள், அதுக்கு ஒரு கேப் கொடுங்க. ஜஸ்ட் கட் இட் அவுட். டைம் அவுட் கொடுத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும், ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும்.
ஒருத்தர் வந்து மரியாதை குறைவாய் பேசுகிற அந்த இடத்துல இருந்து நீங்கள் பிரிஞ்சு வெளியே வந்துடுவீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட லெவலில் பேச்சு போதுனாலே அதுக்கப்புறமா மரியாதை கெட்டு போகுதுன்னு தெரியுதா இல்லையா? அதுக்கப்புறமா பேச்சை இழுக்கக்கூடாது. இழுத்தீங்க 2 பேருக்கும் மரியாதை போயிடும். டேக் அ டைம் அவுட். போதும். நான் வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயில் நான் வந்து ஒரு கடிவாளம் போட்டுறேன். நான் அதுக்கு மேலே பேசக்கூடாது. போதும், இது போதும். இதுக்கு மேலே ரொம்ப வார்த்தைகளின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ரொம்ப பேசி 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 கடைசியில் தேவையில்லாத கோபாக்கினி நம்ம மேலே நம்ம சுமந்துக்கிட வேணாம், விட்டுருங்க. இல்லை, ரொம்ப முக்கியம். கடைசியாக இன்னொன்று சொல்லணும் வந்தேன், போதும். நான் எனி கான்ஃப்ளிக்ட் யூ பிகின், மேக் அ டெசிஷன் டு ரிட்டர்ன் டு நார்மல் அட் த எண்ட். முடிவில் வந்து காரியங்களை சுமூகமாக முடிக்கிறதுக்காக தான் நீங்கள் பிரச்சனைகளை எழுப்பணும். எந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் 2 பேர் பேசும்போதும் ஒரு தீர்மானத்தோடு ஆரம்பிக்கும் போது எண்ட் இன் சைட். ஓகே, இதுதான் சொல்யூஷன், இதுதான் ஃபைனல், இதோட முடிச்சுட்டு நம்ம நிறுத்திடணும். இது முடியும் போது நம்ம வந்து 2 பேர் பிரிஞ்சு போகக்கூடாது. 2 பேர் என்ன பண்ணணும்? சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவை சமாதானத்தோடு முடிக்கிற ஒரு கான்வர்சேஷன் நமக்கு இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முடிவு வந்து ரெஸ்டோரிங்காக இருக்கணும், ஹீலிங்காக இருக்கணும். சரி, நம்ம பேசணும், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேங்க, சரி நீங்கள் அதை மனசில் ரொம்ப வச்சுக்கிடாதீங்க, பட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை பார்த்துட்டுங்க. என்ன, உங்கள் மேலே எனக்கு வருத்தம்லாம் கிடையாது, சொல்லணும்னு நினச்சா நேரடியாக சொல்லிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு. கணவன் பேசுகிறாரு, நீ இப்படி பண்ணது சரியில்லைம்மா, இப்படி பேசுனது சரியில்லை, நான் சொன்னது கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லியிருப்பேன், மன்னிச்சிக்கோ, பட் இதை ரொம்ப மனசில் வச்சுக்கிடாத, நம்ம இதோட முடிச்சிடலாம், நீ அடுத்த முறை இப்படி செய்யாத. என்ன, சரி ஒரு டீ போட்டு வா, ஒரு டீ குடிச்சிட்டு தூங்கலாம், என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டு படுக்கலாம் வா. அப்படி தான் முடிக்கணுமே தவிர இனிமே உன் முகத்திலே முழிக்க மாட்டோம் போயா, இப்படி முடிக்கிறக்கா சண்டையை ஆரம்பிக்காதீங்க. இதுக்கு நீங்கள் இப்படி ஆரம்பிக்கணும், இவ்வளோ தொண்டை தண்ணி போக வேண்டிய அவசியமும் இல்லை, இவ்வளோ பாவத்தை தலைமையில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ கோவப்பட்டு ப்ரெஷர்லாம் ஏற வேண்டிய அவசியம் இல்லை, பெட்டி தூக்கிட்டு யாரே வெளியே போயிடலாம். தட்ஸ் மச் மோர் அ பெட்டர் சொல்யூஷன். இஃப் யூ ஆர் பிரிங்கிங் அப் அன் இஷ்யூ, நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னா எதுக்காக கொண்டு வரணும்? முடிவில் வந்து சமாதானமாக நம்ம படுக்கணும், இதுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு படுக்கணும், இதை வந்து ஒரு சமாதானமான ஒரு முடிவுக்கு நேராக நம்ம போகணும் அப்படின்னு விரும்பி செய்ய வேண்டியது அவசியம். அதனால தான் நீங்கள் ஒரு பிரச்சனையை கையாளும் போது கூட கலாத்தியர் 6:1 சொல்லுகிறது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. அப்படின்னா சாந்தமாக சீர்பொருந்த பண்ணணுமா, ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இன்னும் பெரிய பிரச்சனைக்கு அடுத்த லெவல் கொண்டு போயிடக்கூடாது. இந்த கேம்லாம், வீடியோ கேமில் விளையாடுறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லை? இந்த பலூன் பிளாஸ்ட் பண்ணி லெவல் 1ன்னு இருக்கும், அது 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சது கேம்னு பார்த்தா லெவல் 2ன்னு வரும், அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக வரும். நீங்கள் நிறைய வீட்டில் சண்டை இப்படி தான், லெவல் 1ல் ஆரம்பித்து அது லெவல் முடியாமல் போயிட்டே இருக்கும், கடைசியில் தோற்று போனவர்களை தான் முடிப்பாங்க. தே நெவர் வின். யாருக்குமே வின்னிங் கிடையாது. கணவனும் வின் பண்ண மாட்டார், மனைவியும் வின் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ நேரம் போட்ட சண்டை வீண், இன்னும் பிரச்சனைகளை ஆழமாக்கிடும். ஆல்வேஸ் கீப் ரெசல்யூஷன் இன் த எண்ட். முடிவை நான் எப்படி பார்க்க போகிறேன்? இந்த பிரச்சனை எடுத்தேன், பேசினேன், இதை சமாதானமாக முடிச்சிடணும். அப்படி இல்லையா, பேசாமல் இருக்கிறதே நல்லது. நான் சொன்ன காரியங்களை நீங்கள் கவனித்து செஞ்சீங்கன்னா சமாதானமாக அது முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக, ஒருவேளை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, வாய் பதறி பேசிட்டீங்க வச்சுக்கிடுங்க, என்ன, அல்லது கை கொஞ்சம் ஓங்கிருச்சு, ஓங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு, இனிமேல் ஓங்கக்கூடாது. ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் இருக்கவங்க ஓங்கக்கூடாது. இந்த பிரசங்கத்தை எங்கேருந்து நீங்கள் கேட்டாலும் கை மட்டும் தூக்கக்கூடாது, அடிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. தவறு நடந்துருச்சு, நீங்கள் 2 பேரும் ஏதோ பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிங்க, தேவையில்லாத வார்த்தைகள் வந்துருச்சு, தேவையில்லாத கோபங்கள், எரிச்சல்கள், சாப வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிட்டீங்களா? 2 பேரை ஒருத்தர் காயப்படுத்திட்டீங்களா? இங்கே பாருங்கள், என்ன இழப்பை நீங்கள் உண்டாக்குனீங்களோ அதுக்கு இழப்பீடு நீங்கள் கொடுத்துடணும். அதை வந்து யூ ஹவ் டு மேக் ரெஸ்டிடியூஷன். அதுக்கு வந்து இழப்பீடை கொடுத்துடணும். நீங்கள் யாத்திராகமம் 22:1-4 வாசித்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு பொருளை திருடிட்டான்னா
அது இத்தனை மடங்கு திருப்பி கொடுக்கணும்னு போட்டிருக்கு. சண்டையை தேவையில்லாமல் கிளப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்களா, கணவன் பிரச்சனை பண்ணியிருந்தா அடுத்த நாள் பொக்காடா அது இது வாங்கிட்டு வந்து சமாதானம் பண்ணிடணும். புரியுதா? மனைவி வடகடை சுட்டு என்ன பண்ணணும், சரி பண்ணிடணும். என்ன, அவர் ரொம்ப நாளாக கேட்டிருந்திருப்பார், ஒரு கட்லெட் செஞ்சு கொடு, ஒரு பிரியாணி பண்ணு, சமாதான பலி அடுத்த நாள் ரெடி பண்ணிடணும். அவரை வந்து வயிறார சாப்பிட வச்சு, எங்க மன்னிச்சுக்கிடுங்க தெரியாமல் பேசினேன், அதனால சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க, அவ்வளோதான் விடுங்க, நான் தப்பாக பேசிட்டேன், முடிச்சிடணும். அவர் கிடக்கிறார், அதுக்கு ஒன்றும் சொரணை கிடையாது, அது கிடக்கும். இப்படிலாம் எத்தனையோ பண்ணியிருக்கேன், அது ஒன்றும் கேட்காது. இப்படியே நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒரு பிரேக்கேஜ்லேயே போயிட்டே இருக்காதிங்க. டோன்ட் டூ தட். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சா அதை உடனே ரெஸ்டிடியூட் பண்ணுங்க. ஐ வில் செட் இட் ரைட். அது கான்ஷியஸாக இருங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும், சரி அவர் நம்மளை ஹர்ட் பண்ணார்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு, என் மனைவிக்கு வந்து என்னை ஹர்ட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை செட்ரைட் பண்ணணும், என்னை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தணும்னு முயற்சி எடுக்கிறாங்களே, பரவாயில்ல, நம்ம மேலே கொஞ்சம் கரிசனையாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. சிலது அப்படி இல்லை, என்னன்னா பேசுவாங்க, என்னன்னா செய்வாங்க, கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லாமல் ஜாலியாக சுற்றி வருவாங்க. நம்ம ஊரில் அந்த தாதா இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி அடிக்க வேண்டியது உதைக்க வேண்டியது கொஞ்சம் கூட சொரணே இருக்காது, அவன் பாட்டு சுற்றி வருவான். சில திருட்டு பேர் வழி இருக்கும், எல்லாம் திருடிடும், கொஞ்சம் கூட முகத்தில் ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்காது, ஒரு ஷேடோ கூட இருக்காது, அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றி வரும். அதை போல் சிலர் அடிக்க வேண்டியது உதைக்க வேண்டியது. இட்லி இருக்கா, இது அடிச்சு போட்டு, தோசை இருக்கா, சட்னி வந்து செய்யலை, கார சட்னி வரல இன்னைக்கு, இப்போ அடிச்சு போட்டுவிட்டு கார சட்னி இருக்கா. அப்போ அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு அந்த உணர்வு இல்லைன்னு அர்த்தம், நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு மனசாட்சியில் வாதிப்பே இல்லைன்னு அர்த்தம். அதே இது ஏதோ திட்டிட்டீங்களா, சரி வா அம்மா ஏதோ இருக்கிறத குடும்பமா போதும், என்ன இன்னைக்கு நானே சுட்டுமா தோசை, நானே இட்லி போடுறேன், உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஏதாவது பாத்திரத்தை உடனே கழுவிடுறேன். எங்க ஓட்டு வாங்குறக்கே ஒருத்தர் கழுவிட்டு இருக்காரு, துணியெல்லாம் துவச்சி கொடுத்துட்டு இருக்காரு, அது போட போதான்னு கூட தெரில, பாவம் எந்த பொம்பளைன்னு கூட தெரில. வழியில் பார்த்தாராம் ஒரு அம்மா துணி துவச்சிட்டு இருந்தா, இவர் போய் துவச்சி கொடுக்குறாராம். சார் ஓட்டு போடுமா, ஏங்க ஓட்டுக்காக ஒருத்தர் துணி துவச்சி கொடுக்குறான்னா வீட்டில் சமாதானத்துக்காக துவச்சா என்னங்க பிரச்சனையா என்ன? அதை வேற 10 பேர் வீடியோ எடுக்கிறான், அப்போ கூட அந்த ஆளுக்கு என்ன இல்லை. இந்த மாதிரி ஊர் இருக்குது. நீங்கள் இதுக்கெல்லாம் வைக்கப்படாதீங்க. நீங்கள் துணி துவைக்கணுன்னே பாத்திரம் பாத்திரமா, உங்கள் பாத்திரம் தானே, நீங்கள் சாப்பிட்டு போட்ட பாத்திரம் தானே, உங்களுக்கு சமைச்ச பாத்திரம் தானே, ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒன்றும் எதுக்கு சொல்கிறேன்னா, சமாதானம் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க உடனே பண்ணிடணும். ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அப்படியே சொரணை எல்லாம் வரக்கூடாது வீட்டுக்குள்ளே, அதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாள் வரும் பாருங்க, வாழ்க்கை மாதிரி ஓட்டிக்கும். வெடிச்சதுன்னா நம்ம ஒரு நாள் நீங்கள் வாழ்நாள் ஃபுல் அட்ஜஸ்ட் ஆக மாட்டீங்க, நீங்கள் அவ்வளோதான், மொத்தமாக வெடிச்சிடும். உங்களுக்கு தெரியுது, மனசாட்சி உறுத்துது, நம்ம பேசுனது தப்பு, கொஞ்சம் கோபமாக பேசிட்டோம், ஆத்திரமாக எரிச்சலாக பேசிட்டோம், அதை வந்து நாளைக்கு செட்ரைட் பண்ணிடணும்னு பிளானோடு தான் போனோம். வரும்போது ஒரு பொட்டலத்தோடு தான் வரணும். என்ன அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன சந்தோஷமான, சரி பரவாயில்ல, நம்ம கஷ்டப்படுறோன்னு நினச்சாது கஷ்டப்படுறாரு, அந்த மட்டுக்கு பரவாயில்ல. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எப்படி இதான் புரியுதா இல்லையா? சண்டையிலேருந்து விலகிறது நல்லது தான், ஆனால் வாழ்க்கையில் சில வேளை கருத்து வேற்றுமைகள் சண்டைகள் வந்துடும். அதில் சரியாய் கையாண்டு அதன் மூலமாய் குடும்பத்தை இன்னும் நெருக்கமாய் கட்டி எழுப்ப கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. இன்னொரு வார்த்தை எழுதிடுங்க, விளக்கலை. பி ரெஸ்பான்சிபிள், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உத்தரவாதத்தை எடுங்க. நான் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு ஓஹோ என் மனைவிட்டு தான் தப்பு இருக்குது போல இருக்கு, என் கணவன்ட்டு தான் தப்பு இருக்குது போலதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்காதீங்க. எந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்தீங்கனாலும் நம்முடைய பங்குன்னு ஒன்று அதில் இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அது நீங்கள் பேசும்போது கண்டுபிடிப்பீங்க. உண்மை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம கை அதில் கொஞ்சம் இருக்கே, நம்ம வாயும் சும்மா இருந்துச்சா, நம்ம எதாவது பேசிவிட்டோம் சொல்லிவிட்டோம், அதில் தானே இது பெருசாச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உத்தரவாதம் எடுத்துகிட்டு நேராக போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அது பெஸ்ட் வேலை, தட்ஸ் த பெஸ்ட் வே அவுட். அம்மா சாரிம்மா, மன்னிச்சுக்கோ, நான் தெரியாமல் பேசினேன், வழியிலேயே அதை சால்வ் பண்ணால் ரொம்ப நல்லது. என்ன, அதாவது ஒருத்தன் வந்து உங்களை வந்து வழக்கு கொண்டு போய் அதிபதிட்ட கொண்டு போய் கப்பங்கட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி வழியிலே நீ அவன்கிட்ட ஒப்புரவாகுன்னு சொன்னார். அது மாதிரி ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு போனீங்க, சும்மா இருக்காது உங்கள் வாய். மனைவியை 10 பேருக்கு முன்னாடி இதை கிண்டல் பண்ணியிருப்பீங்க,
மனைவியை தவிர எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. அப்பவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ஆடாடா தேவையில்லாத வார்த்தையை விட்டோமே அந்த இடத்துல, நம்மளுக்கு தேவையா இது. புரிஞ்சுக்கிட்டா சூடுபட்டவுடனே என்ன பண்ணணும், வண்டியில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோமா, வர வழியில் எம்மா வழியிலே கையில் காலில் விழுந்துடுறேன், நான் சொன்னது தப்பு தான், எனக்கு அப்புறமா தான் என் சோரணைக்கு புரிஞ்சுது, என் மக்கு மண்டைக்கு இப்போ தான் புரிஞ்சுது, எனக்கு புரியலை, எனக்கு அப்போ உன் முகம் சரியில்லை, என்னை மன்னிச்சுக்கோ. வீட்டில் கால் அடி வைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுங்க, ராத்திரி நிம்மதியாக தூங்கலாம். யாகேல்னு ஒருத்தர் இருந்தான் தெரியுமா, ஒரு பொம்பளை, யாகேல்னு ஒரு பொம்பளை. இந்த சிசேரான்னு ஒருத்தன் படுத்துட்டு இருக்கும்போதே தூக்கி ஆணி அடிச்சு விட்டாலும் அந்த தலைமையில. அந்த மாதிரி எதுவும் சேதம் வராமல் நிம்மதியாக தூங்கி துதிக்கும் துதியோட காலையில் எழுமணும் அப்படின்னா வர வழியிலே என்ன பண்ணிடுங்க, சமாதான பலியெல்லாம் செலுத்தி, நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ, இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிடுங்க, சரியாக போயிடும். அல்லது போகிற வழியை நிறுத்தி ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் டெம்பரேச்சர்லாம் குறைச்சி வீட்டுக்கு சமாதானமாக கூட்டு போயிடுங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க, என்ன பாஸ்கர்? சரி, அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எழும்பி நிற்போம். 4 words have a good reason before you start a conflict. ஒரு பிரச்சனை கெழுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சரியான காரணம் இருக்கணும், காரணம் இல்லாமல் செய்யக்கூடாது. 2வது, பி ரெஸ்பெக்டபுள், மரியாதையோடும் கனத்தோடும் ஒருத்தரை ட்ரீட் பண்ண பழகணும். நம்பர் 3, ரிட்டர்ன் டு நார்மல் as soon as possible. சீக்கிரமாக அதை ரிசால்வ் பண்ணுங்கள், அதை அப்படியே வச்சுட்டு இருக்காதீங்க, கணக்குகளை சேர்க்காதீங்க. 4வது பி ரெஸ்பான்சிபிள், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. தவறு செஞ்சிட்டோமா ஒத்துக்கொள்ளுங்க, அதை சீக்கிரமாக ஒத்துக்கொள்ளுங்க, மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் குணமாக்குதலை கொண்டு வருவார். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? சரி, கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் விதமான சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள் வந்திருக்கலாம், இன்னும் வந்து கொண்டே இருக்கலாம். இதை தீர்க்கிறது கிருபை தாரன். எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எனக்கும் அந்த கிருபை தேவை, பேசுகிற எனக்கு இந்த கிருபை தேவை, நம்ம எல்லாருக்கும் இந்த கிருபை தேவை. நம்முடைய வீடுகள் சண்டைகள் இல்லாமல், பிரிவினைகள் இல்லாமல் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சத்தியமும் எங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துகிற கிருபை தாரும், இதை கையாளுறதுக்கு ஞானத்தை தாரும். உம்முடைய தயவை தந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்திங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, சச்சரவுகள், சண்டைகளை நாங்கள் மேற்கொண்டு எங்கள் குடும்பங்கள் சமாதான வீடுகளாய் வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்னொரு முறை கூட அப்புறமா போய் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 பேருக்கு அது ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.